அடுத்தபடி நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது நான் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணதான் நான் நினச்சிக்கலாம். ஆனால் அது நான் வந்து எவ்வளோ கன்னினஸாக பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். என்னன்னா, இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது கிளாப் கொடுத்துருவாங்க. அந்த கிளாப்பு நம்ம தான் கிளாப் அடிக்கணும். அப்புறம் அது அவ்வளோ பெருசாக அதை தூக்கிட்டே சுற்றிட்டு இருக்கணும். அதோடைய இந்த டைலாகு ஸ்கிரிப்ட் அது இதெல்லாம் வச்சுட்டு இது கிளாப் அடிக்கிறதுன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அங்கே நம்ம ரெடியாக இருந்து கிளாப் காமிக்கணும், இல்லைன்னா அடிக்கணும். அப்படிங்கிறதுனால இது ஒரு இடைஞ்சலாகவே இருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டு போய் டைலாக் சொல்றதுக்கோ அதுக்கோ இதுக்கோ அதெல்லாம் கவனிக்கிறது மற்றதுக்கெல்லாம் வந்து இது கிளாப் அடிக்கிறது பெரிய ஒரு தொல்லையான வேலையாக இருக்கு. இது எப்படியாவது அவாய்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படா அவாய்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தேன். அங்கே சோம்நாத் ஆர்ட் அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேகர்னு ஒரு ஆள் அவருடைய அசிஸ்டண்டா இருந்தாப்புல. அவர் எல்லாத்துலேயும் பூந்துக்குவாப்புல. அசிஸ்டன்ட் மாதிரியே எல்லா வேலையும் பார்க்கறது பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் துருதுருன்னு கிளாப் அடிக்கிறதுல வந்து தெரியுமா, அப்போ தான் ஃபர்ஸ்ட் படம் எப்படி அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல. சரி இந்த ஆளுக்கு கொஞ்சம் தெரியும் போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே நான் ஷார்ட் 5 அப்படின்னு சொல்லிட்டு பை 3 டேன்னு சொல்லி உளர்னேன். வேணுன்னேன் என்னையா சொல்ற, நீ ஒரு கிளாப் கூட கரெக்டாக சொல்ல தெரியலையான்னு 2 தடவை பார்த்தாரு. பை 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 டெக் 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 அப்படின்னு 2 தடவையும் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சோன்னே உடனே டைரக்டர், யோ சேகரிங்க வா, என்னையா நீ ஒரு கிளாப் கூட கரெக்டாக சொல்ல தெரியலன்னு சேகர்ட்டு கொடுத்தாரு. அவன் ஸ்டைலாக வாங்கிட்டு அப்படியே அடித்தான். அதோடு சரி நான் அப்படியே ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளாப்பே தூக்குற வேலை இல்லை. அப்புறம் தப்பிச்சுக்கிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு இவ்வளோ பெரிய கதை, இந்த இளவரசு தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. அவருடைய தொழில் வேற, அவர் முதல் வந்தது இல்லைங்களா. இவர் என்ன தப்பு பண்ணி கேமராமேன் நீ நடிக்க போட, நீ எல்லாம் இதுல சரியா வரமாட்டா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கேரக்டரும் காமெடியும் பண்றாரு, சீரியஸும் பண்றாரு. எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளவு நல்ல கேரக்டர் பண்ணிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கு என்ன வரணுமோ அது எப்படி சுத்தினாலும் அது ஏதோ ஒரு விதத்துல வந்துதான் சேரும். அதனால இளவரசு அவர்கள், முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துல சிறப்பான முறையில் நடிச்சிருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த கதையினுடைய இதை வந்து கேட்டுக்கிட்டு அவர் சொன்னதை வந்து கார்த்திக் அவர்கள் ரொம்ப மெனக்கெட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து ஆர்ட் மாதிரி நம்ம மாதேஷ் கேமராமேன் மாதிரி இவங்க எல்லாமே வந்து இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாருமே அவருக்கு ஃபர்ஸ்ட் படங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப நல்ல கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஜாலியான ஒரு டீமாக வேலை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் படம் பார்க்கும்போதும் ரொம்ப நிறைவாக இருந்தது. முன்னாலேலாம் வந்து 50 ஒரு 100 நாள் ஓடினா தான் படம், அதுதான் வெற்றி விழா வரும். அப்புறம் 175 நாளுங்கிறது இப்போ அப்படி இல்லை. 5வது நாள் 7வது நாளே வந்து வெற்றி விழான்னு. அப்புறம் படம் வந்து முன்னாள் எல்லாம் ப்ரிவியூ அப்படி இப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. இப்பெல்லாம் தேட்டரில் தான் கொண்டு போய் ப்ரெஸ்ஸே கொண்டு போய் உட்கார வைக்கிறான். ஏன்னா முன்னாலேயே சொல்லிகள் ஏதாவது கெடுத்து விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கும் பாதி பயம். யாரும் தைரியமா படமும் போடுறது இல்லை. ஆனா இந்த படமெல்லாம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாலேயே கரெக்டா வந்து ரொம்ப நம்பிக்கையோட வந்து கணேஷ் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட், ஏன்னா நான் வந்து படம் பார்க்கறதுக்கு முன்னாலேயே எனக்கு ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு எனக்கு ஒரு 5-6 பேர் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீக்கிரமாகவே இந்த வெற்றி விழா அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்படா ஒரு 50 நாள் ஓடி வெற்றி விழா இல்லை 75-100 நாள் அப்படிங்கிற மாதிரி இப்போ அது ஒரு கனவு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு அது விஞ்ஞான முன்னேற்றத்தில் அப்படி தான் வரும். ஏன்னா இப்போ ஒரு ஏல ஓடி பில ஓடி சில ஓடி அப்புறம் கடைசியில் டென்ட் அப்படின்னு வர்றது இல்லாமல் இப்போ ரிலீஸே டென்ட் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது அவ்வளோ நாள் ஓடும்ட்டு. இருந்தாலும் அதையும் தாண்டி 25 நாள் 50 நாள் அப்படிங்கிறதெல்லாம் சில நேரங்கள் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கிச்சுல்ல, ஒரு பெரிய பிடி பிடிச்சிக்கிட்டல, அந்த மாதிரி படம் எடுத்து நல்லா ஓடுற அளவுக்கு எல்லாருமே மேக்சிமம் முயற்சி பண்ணோம். ஸோ இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது பெரிய லெவலில் இருந்தது.